அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜிஜேலா ஃபேமிலி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்னொரு அட்வென்ச்சரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன அட்வென்ச்சரான வீடியோனா, இப்போ நாங்கள் குண்டல்பேட்டில் இருக்கோம். இன்றைக்கி நைட் நாங்கள் இந்த குண்டல்பேட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு அட்வென்ச்சரான சஃபாரிக்கு தான் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடகா மாநிலத்தில் இருக்க மைசூரில் இருந்து ஊட்டிக்கு போகிற வழியில் இருக்கிற பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த பந்திப்பூர் காடுகள் நீலகிரி மலைத்தொடர்களுக்கு கீழே இருக்குது. இது இந்தியாவிலே ஃபேமஸான டைகர் ரிசர்வ். பந்திப்பூர் காடுகள் மிக்ஸ்டு டிராபிக்கல் ட்ரை டிசிடியஸ் ஃபாரஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா டீக் வுட்டு, சாண்டல்வுட்டு, ரோஸ் வுட்டு, ஜம்புல் வுட்டுன்னு பல அரிய வகை மரங்களும், யானைகள், புலிகள், சிறுத்தைகள், கரடிகள், காட்டு நாய்கள், சாம்பார் மான், காட்டு எருமை போன்ற பல விலங்குகளும் பல அரிய வகை பறவைகளுக்கும் இது வாய்விடமாக இருக்குது. இங்கே நாங்கள் 6:30 சஃபாரிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே மார்னிங் ஈவினிங்னு 2 முறை சஃபாரி கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கே பஸ்ஸு, ஜிப்ஸி, கேம்பருன்னு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெஹிக்கலும் இருக்குது. அது ஒன்றுத்துக்கும் தனித்தனி ரேட் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு சைடில் மென்ஷன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நாங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி வந்தோம். பர்சனுக்கு 650 வாங்கினாங்க. நாங்கள் பஸ்ஸு தான் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா 8 பேர் தான் இருந்தாங்க. 15 பேர் வந்தால் தான் பஸ் அலாட் பண்ணணும்னு சொல்லி எங்களை வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் 15 பேர் வந்ததுக்கப்புறம் நம்மளை அந்த பஸ்ஸுக்கான ஒரு சீட் நம்மளுக்கு அலாட் பண்ணி அந்த பஸ்ஸில் நம்ம ஏறிட்டு இப்போ நம்ம ஃபாரஸ்ட்டில் அனிமல் சைட்டிங்காக போயிட்டுருக்கோம். சஃபாரி சென்டர்லேருந்து கிளம்புன கொஞ்சம் தூரத்துலேயே மெயின் ரோட் ஆண்டையே அம்மா யானை அப்புறம் குட்டி யானையை நாங்கள் பார்த்தோம். அது அழகாக ரோடு கிராஸ் ஆகி போச்சு. நாங்கள் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு ஒரு சேஃப்டான டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்ததுனால அது எங்களை எந்த அட்டாக்கும் பண்ணலை. குட்டி யானையும் அம்மா யானையும் பார்த்து ஹாப்பிலே நாங்கள் போயிட்டுருக்கிறப்போ ரோடுடைய 2 சைட்லேயும் ஏகப்பட்ட புலிமான்களை பார்த்தோம். எந்த நீங்கள் அனிமல்ஸை பார்த்தாலும் நீங்கள் தயவு செஞ்சு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் தூரத்துலேருந்து பாருங்கள். மெயின் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதே ரைட் சைடில் கட் ஆகி ஃபாரஸ்ட் ரூட்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். அந்த ரூட் பேர் பார்த்திங்கன்னா டைகர் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நிறைய லெப்பர்ட் சைட் ஆகும். பட் ஆனால் எங்களுக்கு எந்த லெப்பர்டுமே சைட் ஆகலை. நீங்கள் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்கு வரப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க சொல்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அது என்னென்னா, அனிமலுக்கு ஃபீட் பண்ணாதீங்க, பிளாஸ்டிக்கெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ஃபாரஸ்ட்குள்ளே போடாதீங்க, அனிமலை பார்த்தா முக்கியமாக கத்தாதீங்க. இது எல்லாத்தையுமே மறக்காமல் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து நாங்கள் போயிட்டுருக்கிறப்ப நாங்கள் பார்த்த சைட்டிங் பார்த்திங்கன்னா ரெட் ஜங்கிள் ஃபோல் அப்படின்ற ஒரு காட்டுக்கோய் தான். இந்த காட்டுக்கோய் பார்த்திங்கன்னா பந்திப்பூர்லேயும் முதுமலையிலையும் இயற்கையாகவே வாழுதுங்க. இந்த காட்டுக்கோய் பார்த்திங்கன்னா வேக வேகம் மறையுது. என்னடா மறையுதுன்னு சொல்லி நம்ம சுற்றி முற்றி பார்த்தா தான் நம்ம பக்கத்தில் இருக்கிற மரத்தில் பார்த்திங்கன்னா சர்பண்டி ஈகலை பார்த்தோம். எங்கே அந்த ஈகல் அதை பிடிச்சிருமேனு அது பயந்து மறைஞ்சி போனது பார்க்க நல்லா இருந்தது. இந்த சர்பண்டி ஈகல் பார்த்திங்கன்னா காடுகளுடைய சுகாதார பணியாளர், அதாவது காடுகளில் அனிமல்ஸ் ஹண்ட் பண்ணி போடுற அனிமல்ஸ் எல்லாத்தையும் புழு பூத்ததுக்கப்புறம் இந்த அனிமல்ஸ் சாப்பிட்டு தொற்று நோய் பரவாமல் பாதுகாக்குது. பந்திப்பூரை சுற்றி இருக்கிற மக்களுக்கு இந்த காடுகள் பல நன்மைகளை தருது. மழை தரதுனால சுற்றி இருக்கிற ஊரில் தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்கும், மண் வளத்தை பாதுகாக்கும், சுத்தமான காற்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேன், மருத்துவ மூலிகைகள், பழங்கள், காய்கள் போன்ற இயற்கையான வளங்கள் கொடுத்து இங்கே இருக்கிற மக்களை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்குது. புள்ளிமான்கள், புலி, சிறுத்தை, காட்டு நாய் போன்ற பெரிய வேட்டையாடி மிருகங்களுக்கு பார்த்திங்கன்னா இரையாக இருக்குது. புலி, சிறுத்தை போன்ற பெரிய விலங்குகள் வாழ்வதற்கு புள்ளிமான்கள் ரொம்ப 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 அவசியம். இந்த புள்ளிமான்கள் இல்லைன்னா சிறுத்தையும் புலிகளை வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். சஃபாரி டைமில் நிறைய மயில்களை பார்ப்போம், ஆனால் குட்டி மயிலை பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் இந்த சஃபாரி போகும்போது குட்டி மயிலை பார்த்தோம். அதுக்கு ப்ரொடெக்ஷனாக அவங்களோட அம்மா மயிலும் நின்று இருந்தது. அதை பார்க்கும்போது ரொம்ப ரம்மியமாக இருந்தது. அடுத்து நாங்கள் போயிட்டுருக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 5 யானை கிராஸ் ஆகிடுச்சு. அந்த 5 யானையில் ஒரு குட்டி யானை இருந்ததுனால மற்ற 4 யானையும் அந்த குட்டி யானையை ப்ரொடெக்ட் பண்ண அந்த விதம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எங்ககிட்ட கொஞ்சம் கோபமாகவே நடந்தது. ஆனால் நாங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்ததுனால அது எங்களை எதுவும் பண்ணலை. அந்த காட்சிகள்லாம் உங்களுக்கு நான் அப்படியே ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். போயிட்டுனால பயந்துச்சு கத்து.
குட்டி யானை இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நம்ம சார்ஜ் பண்ண போகுது. 4 யானை இருக்கு. உள்ள குட்டி யானை இருக்கு பார். ரைட், அதை ப்ரொடெக்ட் பண்ண தான் டென்ஷன் ஆகுது. 1 2 5. எங்களால் அந்த குட்டி யானைகளுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடுமோன்றதுனால அந்த பெரிய யானைகளெல்லாம் எங்களை எப்படி நோட் பண்ணுதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு யானையுமே நோட் பண்ணுச்சு. நாங்கள் அங்கே அந்த யானைகளை பார்த்துட்ருக்குற அந்த டைம்லேயே ஒவ்வொரு யானைகளோட ரியாக்ஷன் எல்லாம் வேறு மாதிரி சேஞ்ச் ஆனதுனால நாங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாக கிளம்பிட்டோம். ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு 7 8 யானைகளை பார்த்தங்க. அந்த யானைங்க கூட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 குட்டி யானைங்க இருந்தது. ஒரு குட்டி டஸ்கரும் ஒரு ஃபீமேல் குட்டியாக இருந்தது. அதுங்களை பாதுகாக்கிறதுக்காக எங்கள் வண்டியை வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி அந்த எல்லா பெரிய யானைகளும் வந்து கொஞ்சம் நேரத்தில் எங்களுக்கு வந்து ரொம்ப திகில கிளப்பிடுச்சிங்க. எங்களுக்கு கொஞ்சம் பதற்றமாக ஆகிடுச்சு. அதை பார்த்துட்டு சரி அதுங்க ரொம்ப கிட்ட வருது, நம்ம கிளம்பலாம் சொல்லி நம்ம போகிறப்போ எதிர்க்காகவே இன்னும் 2 யானைங்க வந்து ரோடை மறித்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக நடந்த அந்த நிகழ்வு எல்லாமே நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். நிறையப்பா. 1 2 3 4 5 6 யானை. இந்த யானை வருது நம்மக்கிட்ட. பாதுகாக்க எவ்வளோ சுற்றி அப்படிங்கிறது நின்றுருக்கு பிரியாணி இல்லாமல் அது வந்து குட்டியாக ஃபுல்லாக இதோட கிராஸ் பண்ண போகுது. എന്ത് മുരടിച്ച് കളയാണ്. വർത്തമാനം പറയണ്ട, അത് കൊണ്ടുപോയി എടുത്ത് നിനക്കൊരു ഒറ്റ അടിയൊക്കെ വർത്തമാനം പറയണ്ട, അത് കൊണ്ടുപോയി എടുത്ത് നിനക്കൊരു ഒറ്റ അടിയൊക്കെ Don't cover vehicle.
ஹலோ ஹலோ இவ்வளோ யானைகளை ஒரே இடத்துல நாங்கள் பார்த்ததே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம். அதுவும் இவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான நிலையில் பார்க்குறது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இப்போ நாங்கள் அந்த யானைகளை விட்டு நம்ம கடந்து வரப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்த அந்த யானை கூட்டமும் ரைட் சைடில் பார்த்த இந்த யானைகளும் உங்களுக்கு க்ளீனாக தெரியும் பாருங்கள். அவன் எடுக்க மாட்டான். ஜூம் பண்ணி ஜூம் இல்லாமல் அடுத்து நாங்கள் டைகர் ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இங்கே தான் நிறைய டைகர் ஸ்பாட் ஆகிருக்கு அப்படி சொல்லிட்டு எங்கள் கூட வந்த கைடு அங்கிள் சொன்னாங்க. சம்மர் டைமில் அதுவும் நிறைய டைகர் வந்து ஸ்பாட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த க்ரீனரியான லீவ்ஸ் எல்லாமே சம்மர் டைமில் காஞ்சிரும். அந்த டைமில் தான் டைகர்லாம் வெளில வரும்ன்றது சொன்னார் எங்ககிட்ட. நாங்கள் டைகரே பார்க்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் கூட வந்த ஒரு அண்ணா வந்து 4 மந்த்துக்கு முன்னாடி வந்து டைகரை ஸ்பாட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ எங்களுக்கு கொடுத்தாங்க. உங்களுக்கும் நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்க. இருபது யானைகளே அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக்கிங் மூடில் நம்ம பார்த்தது நம்மளுக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரம் எங்களுடைய சஃபாரி டைமிங் வந்து முடிய போகுது. அதனால் நாங்கள் வந்து ஃபாரஸ்ட்லேருந்து திருப்பி மெயின் ரோடு பிடிச்சி வந்துட்டுருக்கோம். மெயின் ரோடு போகிறப்ப நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பந்திப்பூருடைய காட்டேஜ். இந்த காடுக்கு நடுவில் வந்து இவங்க சில காட்டேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து ஹரணி வனஸ்ரீ அப்படின்ற காட்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமான இடம். இந்த இடத்துல வந்து லெப்பர்டு வந்து ஹண்ட் பண்ணுறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய காலங்களில் நம்ம ஒரு நாள் இங்கே ரூம் எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ்லாம் போடுறோம். இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய எலிஃபெண்ட் வரதுனால கேம்ப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கும்கி யானைகளை கொண்டு வந்து நிறுத்தியிருந்தாங்க. அந்த கும்கி யானைகளெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக நிஜமாவே இந்த ட்ரிப் வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக எங்களுக்கு அமைஞ்சது. எங்கே சஃபாரி ஸ்டார்ட் பண்ணாங்களோ திருப்பி எங்களை அங்கேயே எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டாங்க. சஃபாரி சென்டருக்கு ஆப்போசிட்லேயே சன்ஃப்ளவர் கிறிஸ்சாந்தமம் கார்டன் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு அங்கேயும் போய் விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம். போகும்போது செம்மையாக இருந்ததுங்க அந்த சீனரியே. அந்த அவ்வளோ பெரிய அந்த மலைக்கு கீழே அந்த க்ளவுட்ஸு, அந்த கிளைமேட்டுக்கு அந்த ஃப்ளவர், அந்த கலர் எல்லாம் வேறு மாதிரி இருந்தது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நாங்களும் இங்கே வந்து நிறைய என்ஜாய் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ வீடியோலாம் நிறைய எடுத்துக்கிட்டோம். சாமந்தி பூ வந்து பல வகைகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் சாமந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பூஜையில் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. வெள்ளை சாமந்தின்னு இருப்பாங்க. இது வந்து இந்த யோகா செய்கிற இடம், தியானம் செய்கிற இடத்துலலாம் அமைதியை குறிக்கும், தூய்மையை குறிக்கின்றனால வச்சுருப்பாங்க. சிவப்பு இல்லைனா ஆரஞ்சில் இருக்குது. அந்த பூ வந்து அலங்காரத்துக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து லைட் பிங்க், அதாவது இளஞ்சிவப்பு மாரியும் ஊதா சாமந்தி மாரியும் ஒரு கலர் இருக்கும். இது வந்து தோட்ட அலங்காரம், பண்டிகைகளெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஆரோக்கியமான நன்மைகள் சொல்லணும் அப்படின்னா சாமந்தி மலரில் வந்து டீ செய்வாங்க. இந்த டீ வந்து உடல் சூட்டை குறிக்கும். இந்த சாமந்தி பூ வந்து பார்த்திங்கன்னா கண்ணி எரிச்சலுக்கும், தலைவலிக்கும், சளி, இருமல் போன்ற மருந்துகள் செய்வதற்கும் சீனாவில் இன்னி கூட யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. காய்ச்சலில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி டீ போட்டு கொடுத்திங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடலில் இருக்கிற டாக்ஸின்ஸை வந்து ரிலீவ் பண்ணும். இந்த தோல் நோயெல்லாம் சொல்லுவாங்கள்ல, தோல் நோய் அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன காயங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து இந்த சாமந்தி பூவோட சாறு இன்றைக்கி கூட மருந்தாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
நமக்கு தான் அதோடைய அருமை தெரியாமல் இருக்குது. சுற்றுச்சூழலுக்கு வந்து இதோடைய நன்மைகள்னு பார்த்திங்கன்னா, சாமந்தி மலர்கள் வந்து நிறைய பூச்சிகள் வந்து ஈர்க்கும். அது அது வந்து பார்த்திங்கன்னா மகரந்த சேர்க்கையை வந்து அதிகரிக்கிறதுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இந்த சூரியகாந்தி பூவுடைய அருமை நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. காமன் சன்ஃப்ளவரு, இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்தமாரி இருக்கிறது, இது வந்து காமன் சன்ஃப்ளவரு. இதுலேயே வந்து குள்ள சூரியகாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது அளவில் வந்து சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜியாண்ட் சன்ஃப்ளவர் 12 அடி வரைக்கும் ஹைட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் டெடி பியர் சன்ஃப்ளவர்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரெட் சன்ஃப்ளவர்னு இருக்குது. அது வந்து சிவப்பு பழுப்பு இந்த கலர்லாம் சேர்த்து அது பார்க்க அழகாக இருக்கும். அலங்காரத்தில் தான் இது ரொம்ப பிரபலமாக இருக்கும். இதோடைய மருத்துவ நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தயாரிக்கிற எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும், இதய நோய்க்கு ரொம்ப நல்லது. விட்டமின் இ நிறைய இருக்கிறதுனால தோல் முடிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. விதைகள்னு பார்த்திங்கன்னா புரதம், நார்ச்சத்து, நல்ல கொழுப்பு நிறைய இருக்கிறதுனால உடல் எடை குறைக்கிறவங்க, எனக்கு எனர்ஜி வேணும், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய வேணும் அப்படின்றவங்கலாம் இதை வந்து சாப்பிட்லாம். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா சூரியகாந்தியுடைய இலைகள் வந்து காய்ச்சலுக்கும் நுரையீரல் பிரச்சனைக்கும் பாரம்பரிய மருத்துவத்தில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதேமாதிரி இதோடைய விதையுடைய சாறு வந்து மூட்டு வலியை குறைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. சூரியகாந்தியுடைய வேர்கள் வந்து சிறுநீரகத்திற்கும் வந்து ரொம்ப நன்மைகள் தருது. தோல் முடியெல்லாம் க்ளோ ஆகிறதுக்கு செய்கிற அந்த க்ரீம் எல்லாமே முக்கால்வாசி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பூவுடைய பங்கு நிறைய இருக்குது. மன அழுத்தத்தை குறைக்கிற ஃப்ளவர் தெரப்பிலையும் இன்றைக்கி வரைக்கும் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சுற்றுச்சூழலுக்கு இது எப்படி யூஸ் ஆகுதுன்னா, பறவைகளுக்கும் தேனீகளுக்கும் ஒரு சிறந்த உணவாக இது இருக்குது. நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறப்ப நீங்கள் பார்ப்பீங்க, அந்த தேன்கள்லாம் வந்து அந்த பூவில் உட்காந்து தேனை குடிக்கிறது, அது உடம்புல ஓட்டுற அந்த மகரந்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு ஒரு பூவில் உட்கார்றதுனால அந்த இடத்துல வந்து விதைகள் முளைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு இந்த சூரியகாந்தி பூவில் இருக்குது. இவ்வளோ நன்மைகள் வந்து தர இந்த பூக்கள் இருக்கிற இந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது நிஜமாகவே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தான், ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான். கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரெஸ் வந்து ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் ரொம்ப நேரம் இந்த இடத்துல வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து கிளம்புனோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அட்வென்ச்சரான வீடியோ பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை தேடி வரும். இந்த மாதிரி அட்வென்ச்சரான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் பிடிக்கும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.